வணக்கம். டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. தென் நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எதிராக இந்த நாட்டு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து இன்ஜஸ்டிஸ் செய்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு சேர வேண்டிய அந்த தொகையை, பணத்தை, அந்த சப்போர்ட்டை இவர்கள் கொடுப்பதல்ல. அதே நேரத்தில் வடநாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அவர்கள் என்ன செய்தாலும், செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாங்கள் அவர்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருப்போம். இதே இடத்தில் ஒரு கதையை கேளுங்கள். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு சில மாணவர்கள் இருக்கிறார்கள். ரேங்க் 1, 2, 3, 4 நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தண்டனை கிடைக்கக்கூடிய அந்த நிலை வருகிறது. அவர்களுக்கு எந்த விதமான பாராட்டும் கிடையாது. ஆசிரியரை பார்த்தீர்கள்னா அவர்களை பார்த்தாலே வெறுப்புடன் திட்டிக்கொண்டே இருப்பார். ஆனால் அதே கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய லாஸ்ட் பெஞ்ச் மாணவர்கள், படிக்காத மாணவர்கள், ஒவ்வொரு நாளும் மிஸ்சீஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், ஏதாவது வால் சேட்டை செய்து கொண்டிருப்பார்கள். படிக்க மாட்டார்கள், ஹோம்ஒர்க் செய்ய மாட்டார்கள், அரசாங்கம் அதாவது ஆசிரியர் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாராட்டு விழா, ஒவ்வொரு நாளும் சாக்லேட் கிடைக்கிறது, ஒவ்வொரு நாளும் பரிசுகள் கிடைக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? இதுதான் இன்னைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் எடுத்து வைத்த டாஸ்க் என்ன? பாப்புலேஷன் கண்ட்ரோல், டெவலப்மெண்ட். அதை தென்னாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், சதர்ன் ஸ்டேட்ஸ் மிகவும் எக்ஸலண்ட் வழியாக செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது இன்னைக்கு இந்தியா முழுவதும். அதே போன்று கர்நாடகாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அதே போன்று தெலுங்கானாவை எடுத்துக்கொள்ளுங்கள், கேரளாவை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆந்திராவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 5 மாநிலங்கள் சேர்ந்து மத்திய அரசாங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த டாக்ஸை பார்த்தீர்களாலே உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உதவி கொண்டிருக்கிறோம். அந்த பணத்தை வைத்து அவர்கள் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இதற்கு எதிரான போராட்டங்களும் வெடிக்க தொடங்கிவிட்டது. அதை பற்றி நான் வருவதற்கு முன்பு ஒரு சிறிய வேண்டுகோள். இது போன்ற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை சேகரிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 அல்லது 3 நாட்கள் வரை பிடிக்கிறது. அந்த அளவில் டேட்டாவை சேகரிக்க வேண்டும், எழுதணும், அதை உங்களுக்கு ப்ரெசென்ட்டும் செய்யணும். ஆனால் இது போன்ற உண்மை மக்களிடம் போய் சேர்ந்து விட்டால் மக்கள் உண்மையை தெரிந்து கொள்வார்கள். மக்களிடம் இது போன்ற உண்மை போகக்கூடாது என்கிற முடிவை இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அரசாங்கத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில ஏஜென்சிஸ்கள் எடுத்திருக்கிறார்கள். ஐடி விங் போன்ற டிபார்ட்மெண்ட்கள், பிஜேபியின் ஐடி விங், இது போன்ற இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள், அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய வீடியோக்கள் உங்களிடம் வந்துவிடக்கூடாது என்கிற விஷயத்தில் மிகவும் கவனமாக, அக்கறையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராக நீங்கள் அனைவருமே களமிறங்கிய தீர வேண்டும். எங்கள் போன்ற சின்ன சின்ன ஊடகங்களை காப்பாற்றுவதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நேற்று பெட்ரோல் போடுவதற்கு என்னுடைய அருகே இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்கிற்கு போயிருந்தேன். இந்தியன் ஆயில் கார்பரேஷன். சாதாரணமாக நம்ம பார்த்தோம்னா அந்த மோடி அவர்களுடைய அட்டைப்படம் இருக்கும், அது மட்டும் தான் இருக்கும். ஆனால் இப்போ பாருங்க, ஒட்டுமொத்த அந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய வடிவமே அப்படியே மாறிடுச்சு. ஏதோ ஒரு பிஜேபி ஆஃபீஸருக்குள்ள நுழையும்படி தான் அந்த ஃபீலிங் இருந்தது. ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய அட்டைப்படம், இன்னொரு பக்கம் அவர்களுடைய அச்சீவ்மெண்ட் பட்டியல். கார்ல இருந்து கீழே இறங்கி அந்த பணத்தை கொடுக்க முன் வந்தால் லவுட் ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருது, பிரைம் மினிஸ்டர் மோடி அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த அளவில் மைக்ரோ ப்ரமோஷன் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, வீட்டுக்கு போனால் எங்களோட அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு டிவி பொட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த டிவி பொட்டியலில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மோடி அவர்களுடைய அச்சீவ்மெண்ட், மோடி அவர்களுடைய ப்ரமோஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியுடைய ப்ரமோஷன் இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. வரும்போது ஒரு வாகனத்தை பார்த்தேன், ஒரு ட்ரக்கில் வேறு எதுவுமே கிடையாது, 4 பரமும் அதை ஃப்ளெக்ஸை வைத்து ஒட்டியிருக்கிறார்கள். எங்கே திரும்பி பார்த்தாலும் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய படம், அவருடைய அச்சீவ்மெண்ட் பட்டியல். 2024 எலெக்ஷனில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்தோம் என்று வரவில்லை. ராமர் கோவிலை கட்டிவிட்டோம், பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அட்டைப்படங்களை வைத்து விட்டோம், இதை வைத்து நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று உங்களிடம் கூறி வருகிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. மக்களுடைய வரிப்பணம் எங்கெல்லாம் செலவாகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தென் மாநிலங்கள் எந்த அளவில் அக்கறையுடன் உழைத்து டாக்ஸை சேகரித்து இந்த நாட்டு வளர்ச்சிக்காக வேலை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாட்டு அரசாங்கம், யூனியன் மினிஸ்ட்ரி எதையுமே செய்வதல்ல. எப்படி என்று நீங்கள் பார்க்க போறீர்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள்.
உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் கமெண்டில் பதிவிடுங்கள். அனைத்துமே முக்கியம். அதையும் தாண்டி எங்கள் போன்ற சின்ன சின்ன ஊடகங்கள் தைரியமாக உங்களிடம் இது போன்ற டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை கொண்டு வருவதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய எக்கனாமியை, எங்களுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்கு இது போன்ற செயலை செய்து வருகிறார்கள். எங்களுடைய வீடியோ போவதல்ல, வியூஸ் வருவதல்ல. அதற்காக கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவையும் தெரிவித்து விடுங்கள். இதன்படி எங்கள் போன்ற ஊடகங்கள் இன்னும் ஒரு சில வருடங்களுக்கு உயிர் வாழ முடியும். இந்த நாட்டு மக்களுக்கான கேள்விகளை அரசாங்கத்தை பார்த்து தைரியமாக கேட்க முடியும். இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். வீடியோவிற்குள் வந்து விடலாம். Fiscal injustice power a new axis of protest against Modi government. Fiscal injustice. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எவ்வளோ உழைத்தாலோ, யார் நல்லா பெர்ஃபார்ம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். அவர்களிடமிருந்து பறித்து நாங்கள் எந்த வேலையுமே பார்க்காமல், அந்த படிக்காத மக்கு பசங்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்களுக்கு எல்லா தொண்டுகளையுமே செய்து கொண்டு இருப்போம். அவர்களுக்கு பாராட்டு விழாவையும் நடத்தி வருவோம். எப்படி என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிஜேபி லூட்ஸ் சதர்ன் இந்தியா என்கிற ஒரு ஹேஷ்டேக் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ் என்கிற இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது தென்னாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களை வேறாகவும் வடநாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களை வேறாகவும் பார்க்கக்கூடிய யூனியன் மினிஸ்ட்ரியின் இந்த உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா மற்றும் கர்நாடகா இந்த 5 மாநிலங்கள் கடந்த 5 வருடத்தில் டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள்? டோட்டல் டாக்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு GST and direct taxes in the last 5 years is 22.27 lakh crore. 22.27 லட்சம் கோடி ரூபாயை கடந்த 5 வருடத்தில் இந்த 5 மாநிலங்களும் கொடுத்திருக்கிறது. சரி, அப்போ மத்தியில் இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்ட்ரி இது எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா 6.42 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே. நம்ம கொடுத்தது 3-4 மடங்கு அதிகம். திரும்பி அவர்கள் கொடுத்தது 1/4 பங்கு கூட கிடையாது. உத்தரப்பிரதேஷ் இதை அடுத்த உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேஷ் கொடுத்த டாக்ஸ் 3.41 லட்சம் கோடி ரூபாய். டபுள் இன்ஜின் கி சர்க்கார், யோகி ஆதித்யநாத், நம்பர் 1 ஸ்டேட் ஆஃப் இந்தியா உத்தரப்பிரதேஷ். அங்கங்க நீங்க போஸ்டர்ஸ்களை பார்த்து வருவீர்கள். பிரைம் மினிஸ்டர் மோடியும் அந்த மாநிலத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். இப்போ ராமர் கோவில் இவரை கட்டிவிட்டார்கள் அயோத்தியாவில். கொடுத்தது 3.41 லட்சம் கோடி. ஆனால் மத்திய அரசாங்கம், யூனியன் மினிஸ்ட்ரி, மோடி கவர்மெண்ட் அவர்களுக்கு திருப்பி கொடுத்த பணம் தொகை 6.91 லட்சம் கோடி ரூபாய். அப்படியே 100% ஜம்ப், இரட்டை மடங்காக்கி அதை கொடுத்திருக்கிறார். 1 ரூபாய், ஒரு மாநிலம் 1 ரூபாய் கொடுத்தால் அந்த மாநிலத்திற்கு எவ்வளோ திருப்பி கொடுக்கப்படுகிறது? தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாடு 1 ரூபாய் கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் வருவது 26 பைசா. கர்நாடகாவை நீங்க பார்த்தீர்கள்னா அதை விட மோசமாக இருக்கிறது. கர்நாடகா 1 ரூபாய் கொடுத்தா 16 பைசா கர்நாடகா. தெலுங்கானா 1 ரூபாய் கொடுத்தா 40 பைசா. கேரளா 1 ரூபாய் கொடுத்தா 62 பைசா. கேரளாவில் இண்டஸ்ட்ரி எல்லாம் கிடையாது, ஆனாலும் 62 பைசா. அதே நீங்க வடநாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பாருங்க. உத்தரப்பிரதேச நீங்க பார்த்தீர்கள்னா 1 ரூபாய் கொடுத்தால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தொகை 2 ரூபாய் 2 பைசா. ராஜஸ்தான் நீங்க பார்த்தீர்கள்னா 1 ரூபாய் 14 பைசா. மத்திய பிரதேசத்தை நீங்க பார்த்தீர்கள்னா 1 ரூபாய் 70 பைசா. அனைத்தையுமே தாண்டி நிதிஷ்குமார் இப்ப போனார் இல்லையா, அந்த மாநிலத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 7.6 பைசா. 1 ரூபாய் நீங்க கொடுத்தீர்கள்னா உங்களுக்கு 7 ரூபாய் கிடைக்கும். அதே மகாராஷ்டிராவை பாருங்கள், 1 ரூபாய்க்கு வெறும் 8 பைசா. அதே நீங்க குஜராத்தை பார்த்தீர்கள்னா 1 ரூபாய் கொடுத்தா 28 பைசா. இவ்வளவுதான். அப்போ நல்லா பெர்ஃபார்ம் செய்யக்கூடிய மாநிலங்கள், நல்ல வேலை பார்க்கக்கூடிய மாநிலங்கள், இவர்களுக்கு எந்த விதமான பண லாபமும் கிடையாது. ஆனால் எந்த வேலையுமே பார்க்காத மாநிலங்கள், அது உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும், மத்திய பிரதேஷாக இருக்கட்டும், இது போன்ற மாநிலங்களுக்கு, ராஜஸ்தான் உட்பட இது போன்ற மாநிலங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். வெஸ்ட் பெங்கால் ஒரு ஏழை மாநிலம் தான், ஆனால் அங்கேயும் நீங்கள் பார்த்தீர்கள் அவருக்கு 1 ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பது 87 பைசா மட்டும்தான். பிஜேபி லெட் சென்டர் அண்ட் நான் பிஜேபி கவர்மெண்ட் இன் ஸ்டேட்ஸ் கம் டு பாயில் திஸ் வீக். மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசருக்கும் இது போன்ற நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ்களுக்கு ஒரு போராட்டம் வெடித்திருக்கிறது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் DK சிவகுமார் அவர்கள் எடுத்து வைத்த அந்த அலிகேஷன்,
ஃபைனான்ஷியல் இன்ஜஸ்டிஸ் இந்த நாட்டில் எங்களுடன் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நல்லா வேலை பார்த்தால் கூட எங்களுக்கு எதுவுமே நீங்கள் கொடுப்பது இல்லையே. நாங்கள் ₹1 கொடுக்குறோம், நீங்கள் ரிட்டர்ன் எங்களுக்கு கொடுப்பது வெறும் 15 பைசா மட்டும்தான், வெறும் 15 பைசா. இதை வைத்து நாங்கள் எப்படி எங்களுடைய மாநிலங்களை இயக்க முடியும் என்று பினராயி விஜயன், கேரளாவின் சீஃப் மினிஸ்டர், அவரும் இதே போன்ற ஒரு ப்ரொட்டஸ்டை டெல்லியில் நடத்தினார். விஜயனுடன் டெல்லியின் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால், பஞ்சாபின் சீஃப் மினிஸ்டர் பகவத் மான், டிஎம்கே மினிஸ்டர் பள்ளிவேல் தியாகராஜன் அனைவருமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு ஜெகன் மோகன் ரெட்டி அண்ட் எம்.கே. ஸ்டாலின் 2 பேருமே தன் வழியாக இந்த ப்ரொட்டஸ்டை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்ல, 2023ஆம் ஆண்டு பாரதிய ராஷ்டிர சமிதி பிஆர்எஸும் இதே போன்ற ஒரு போராட்டத்தை அன்னைக்கு நடத்தினார்கள். அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இன்னைக்கு வெடித்திருக்கிறது. இதில் நீங்க பார்த்தீர்கள்னா, கர்நாடக அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, மத்திய அரசாங்கம் எங்களுக்கு 5495 கோடி ரூபாயை as per recommendation of 15th Financial Commission, இந்த பணம் எங்களுக்கு வர வேண்டும், அந்த பணத்தை கிராண்ட் செய்ய மறுத்துவிட்டது. இது மட்டுமல்ல, 6000 கோடி ரூபாய் ட்ராட் வந்தது, அதாவது பஞ்சம் வந்திருக்கிறது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாவட்டங்களில் அங்கே லாஸ் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான பணத்தை கேட்டோம், அதுவும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை. அப்போ என்னதான் நடக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வரிப்பணமுமே மத்திய அரசாங்கம் பறித்து கொண்டு, எங்கெல்லாம் இந்த வரிப்பணம் அதிகமாக அவர்கள் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சலுகையோ ஏதோ ஒரு விதத்தில் டாக்ஸ் ரிபேட்டோ அதெல்லாம் கொடுக்காமல் அனைத்துமே எங்களுக்கு தான் வேணும், எங்களுக்கு தான் வேணும் என்று அவர்களுக்கு இஷ்டப்படக்கூடிய, அதாவது பீகார் போன்ற மாநிலம், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலம், இங்கெல்லாம் ஓட் பேங்க் இருக்கிறது. அந்த ஓட் பேங்கிற்காக நாம் அங்கெல்லாம் போய் செலவு செய்வோம், அந்த செலவை வைத்து ஊழல் செய்வோம். இது எல்லாம் நடக்குது. இங்கெல்லாம் அந்த ஊழல் செய்தால் நீங்கள் எப்படி விட்டு போவீர்கள்? அங்கே படிக்காதவர்கள் இங்கே படிச்சிருக்கார்கள், அங்கே படிச்சிருந்தால் கூட யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறார்கள். இது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. 14th Finance Commission இதில் 42% ஸ்டேட்களுக்கு இருந்தது. இப்போ 15th Finance Commission கரண்ட் ஆக்ஷன் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், அந்த 42% அதில் 1% குறைத்து விட்டார்கள். 1% நீங்கள் சாதாரணமாக பார்க்குறீர்கள், ஆனால் இதை நீங்கள் கால்குலேட் செய்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது நஷ்டத்தை தான் எடுத்துக் கொடுக்கிறது என்று. கர்நாடகாவை பொறுத்தவரையில் 4.71% 14th Finance Commission வழியாக கர்நாடகாவிற்கு சேரக்கூடிய அந்த தொகையை பார்த்தீர்கள்னா 4.71%. இப்போ 1% குறைத்து விட்டார்கள் இல்லையா? ஃபைனான்ஸ் கமிஷன் படி நீங்க பார்த்தீர்கள்னா 3.65% மட்டுமே. அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக ஏற்பட்ட லாஸ் நீங்க பார்த்தீர்கள்னா 1.87 lakh crore, 1,87,000 கோடி ரூபாய் வெறும் கர்நாடகாவிற்கு மட்டுமே லாஸ் ஆகியிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு நீங்கள் 80-90% அடிச்சு விடுகிறீர்கள், கொடுப்பதில்லை. அதுலேயும் நீங்கள் ஒரு புதிய ஃபைனான்ஸ் கமிஷன் என்று போட்டு சேரக்கூடிய பணத்தை அந்த 42% கூட கொடுக்க மறுத்து வருகிறது மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு. கேரளாவை எடுத்துக்கொள்ளுங்கள். கேரளாவில் 57,400 கோடி ரூபாய் இன்னும் மத்தியிலிருந்து ரிலீஸ் செய்யப்படவில்லை, அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இது மட்டுமல்ல, 12,000 கோடி ரூபாய் this year scheduled to have come from GST compensation from June 2022. ஜூன் மாதம் 2022ல இருந்து GSTக்கான அவர்களுடைய compensation இதுவரை கேரளாவிற்கு கொடுக்கப்படவில்லை. கேரளா received 8.37% devotional tax during the period of 10th Finance Commission. 10th Finance Commission போது 3.87% அவர்களுக்கு டாக்ஸ் காம்பன்சேஷன் போய் சேர்ந்து கொண்டிருந்தது. 14வது ஃபைனான்ஸ் கமிஷன் வந்தபோது அது குறைந்து 2.5% குறைந்து விட்டது. இப்போ புதிய ஃபைனான்ஸ் கமிஷனை போட்டவுடன் அந்த 2.5% இருந்தது இப்போ 1.925% இன்னும் சரிந்து விட்டது. அப்போ சிந்தித்து பாருங்கள், இது அரசாங்கத்தின் பாரபட்சமா இல்லையா என்று. இது மட்டுமல்ல, யூபிஐயின் போது செஸ் அண்ட் சர்சார்ஜ் என்கிற பெயரில் 10% மட்டும்தான் வாங்கி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு மோடி அரசின் போது 26% இந்த அரசாங்கம் வாங்கி கொண்டிருக்கிறது. குஜராத், ஹரியானா இது போன்ற மாநிலங்களில் பிஜேபியுடைய அரசாங்கம் இருக்கிறது. மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த இடத்திலும் பிஜேபியுடைய அரசாங்கம் இருந்திருக்கிறது. இந்த அனைத்து இடங்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள், அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பாருங்கள். ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸாக இருந்தால் கூட அங்கே இருந்து வரக்கூடிய பணத்தை வைத்து உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட்,
மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் இவர்களுக்கு அதிக சலுகையை கொடுத்து தன்னுடைய ஓட் வங்கியை மட்டுமே இவர்கள் சேகரித்து கொண்டிருக்கிறார்களுடைய இதை தாண்டி எதுவுமே கிடையாது. நல்ல படித்த மாணவர்களுக்கு தண்டனை, படிக்காத மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாராட்டு விழாவை நடத்தி வருகிறது இந்த நாட்டு அரசாங்கம். இதை பற்றின உங்களுடைய கருத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். தயவு செய்து கீழே எழுதியிருக்கக்கூடிய அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை மறக்காமல் பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் போடுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அதையும் செய்து விடுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்தாலே போதும், பல்வேறு நபர்களிடம் எங்களோட வீடியோ போய் சேரும். இதை தாண்டி எங்களுக்கு சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபி ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.